ஏன் இங்கே மட்டும் இவ்வளோ இயற்கை பேரிடர்னு தெரியுமா? உலகத்தில் அழகான மலைத்தொடர்கள் பல நாடுகளில் இருக்குது. அதில் ஒன்று இந்த நாட்டிலையும் இருக்குது. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும்னு சொல்லி அடிக்கடி இந்த நாடு நம்மளுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது. அந்த நாடு நேபாளம். இந்த நாடை பற்றி சொல்லணும்னா பல வரலாற்று சிறப்புகளும் இயற்கை அழகும் கொண்ட ஒரு அற்புதமான நாடு இந்த நேபாள நாடு. இமயமலை மடியில் உலகத்தில் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் இருக்கும் நாடு இந்த நேபாளம். இந்த நாட்டுக்கு ஏன் இவ்வளவு ஆபத்து, இவ்வளவு பேரிடர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக இந்த நாட்டோட வரலாறை பார்த்துருவோமா? பண்டைய காலத்தில் இந்த பகுதி பல சிறிய அரசர்களால் பிரிக்கப்பட்டிருந்தது. அப்புறம் காட்மாண்டு பள்ளத்தாக்க மையமாக கொண்டு பல அரச வம்சங்கள் இந்த இடத்த ஆட்சி பண்ணியிருக்காங்க. புத்த மதத்தை தோற்றுவிச்ச நம்ம கௌதம புத்தர் நேபாளத்தில் உள்ள லும்பினி கிராமத்தில் தான் பிறந்தார். இன்னைக்கு இருக்கிற நவீன நேபாளம் உருவாவதற்கு அடித்தளமிட்டவர் யாருன்னு தெரியுமா? 18ஆம் நூற்றாண்டுல பிருத்திவி நாராயண ஷா அவர் தலைமையில பல சிறிய அரசுகள் ஒன்றிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இப்ப இருக்கிற நவீன நேபாளம். பல நூற்றாண்டுகளா மன்னராட்சி கீழ் இருந்த நேபாளம் 2008 குடியரசு நாடா அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த இயற்கை அழகுக்கு பேர் போன நாடான நேபாளத்துல பல இயற்கை பேரிடர்களும் அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நேபாளத்தோட புவியியல் அமைப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்திய துணைக்கண்டமும் அந்த ரஷ்யாவோட புவித்தட்டும் மோதி கொண்டு இருக்கிற அந்த இடத்துல தான் இந்த நேபாளம் அமைஞ்சிருக்கு. உலகத்திலே மிக உயரமான மலைத்தொடர்களை ஒன்று இமயமலை. அந்த மலைத்தொடரோட சரிவுகள் அதிகமாக இந்த நேபாளத்தில் இருக்கு. அதனால தான் அதிகமாக இயற்கை பேரிடரும் நிகழுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நேபாளத்தில் ஏன் இவ்வளவு அதிகமான பேரிடர் உருவாக காரணம்னா அதோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன், அதாவது அதோட புவியியல் அமைப்பு தான் முக்கிய காரணம். அதனால தான் இங்கே அதிகமாக நிலநடுக்கம், நிலச்சரிவு, பனிச்சரிவு, அப்புறம் பனிப்பாறை ஏரி வெள்ளம், அப்புறம் காற்றாட்டு வெள்ளம்லாம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. இயற்கை தந்த அழகு, அதே நேரத்தில் இயற்கையோட அந்த பேர் ஆற்றலையும் நினைவுபடுத்தும் நாடு இந்த நேபாளம்.